வணக்கம். நான் இன்றைக்கு சீலா மீன் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் ஒரு குழம்பு செய்து எடுக்க போகிறேன். அதோட பேர கருவாட்டு முள் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் சொதி வைக்க போகிறேன். வாங்கோ இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல நான் இந்த முள்ளை வடிவாக கழுவி எடுக்க போகிறேன். நான் இந்த கருவாட்டு சொதியை வைக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு ஏறின அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடு ஏறின அப்புறம் நான் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். அதோட வெந்தயம் சேர்க்கிறேன். சொதுக்கி வெந்தயம் கொஞ்சம் நாங்கள் இப்படி வதக்கி போட்டு வச்சா நல்லா இருக்கும். இனிமேல் வெங்காயமும் பச்சை மிளகாயம் வெட்டி வச்சிருக்கிறேன். அதை சேர்க்க போகிறேன். அதோட ஒரு ரம்பையிலையும் சேர்க்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்கிறேன். சொதை வெங்காயம் பச்சை மிளகாய் மற்றது இந்த கருவாடெல்லாம் புளியிலே அவிய விட்டும் செய்யலாம். நான் கொஞ்சம் அந்த வெந்தயம் அதுகளை வதக்கி செய்தால் கொஞ்சம் டேஸ்டாக இருக்குமென்றதுக்காண்டி நான் இப்படி செய்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தால் இன்னும் நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் மிளகாய் கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கி கொண்டிருக்கீங்க. நாங்கள் இந்த கருவாட்டையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்க விடலாம். இந்த கருவாடு பொரிஞ்சிட்டுது. நான் இனிமேல் இதுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். அதை இதுக்கு சேர்க்க போகிறேன். அதோட உப்பையும் சேர்த்து அவிய விடலாம். என் கருவாடு அவிய வேணும். அவியட்டும். இந்த கருவாட்டு சோதைக்கு ஒரு 3-4 மாங்காய் துண்டு சேர்க்கிறேன். சேர்த்தா நல்லா இருக்கும் சேர்ந்து அவிய. அதோட நான் உள்ளி இடித்து வச்சிருக்கிறேன். அதையும் இதுக்கு சேர்க்கிறேன். அவியட்டும். இந்த அவியற கிழவான தண்ணி கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். மாங்காய் உள்ளி அதுகள் அவியறதுக்கு இதை கொஞ்ச நேரம் மூடி அவிய விடுவேன். இந்த சொதுக்கி தேங்காய் பால் சேர்க்கிறதுக்கு நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நான் இப்போ அரைச்சி எடுத்து புளிஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ இந்த மாங்காய் கருவாடு எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. நான் இனிமேல் இதுக்கு பால் புளிஞ்சு எடுத்துட்டேன். அதை இதுக்குள்ள சேர்க்க போகிறேன். மாங்காய் எல்லாம் நல்லா இதாக அவிஞ்சு வந்துட்டு. இப்போ நான் தேங்காய் பால் 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இந்த சொதுக்கி சேர்க்க போகிறேன். இப்போ ஒரு கொதி வேற உப்பு புளிய பார்ப்போம் காணும்போது. நான் சீரக மிளகு மஞ்சள் வறுத்தரைச்ச பவுடர் கொஞ்சம் சேர்க்கிறேன். நல்லா இருக்கும் சேர்த்து சொதுக்கி செய்தா. இப்போ கொதி வந்துட்டுது. இந்த தேங்காய் பாலை விட்டுட்டு கன நேரம் விடக்கூடாது. அப்போ நான் ரக்கி எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னே உப்பு காணுமோன்னு பார்ப்போம். உப்பு கொஞ்சம் காணாது சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். ஏன்னா நல்லா கொதிச்சுட்டுது சொதி. நீங்களும் இப்படி இந்த கருவாட்டு முள் இருந்தால் ஒருக்கா செய்து பார்க்கலாம். நல்லா இருக்கும் சோறோட சாப்பிட்றதுக்கு. அதுவும் குத்தரிசி சோறோட சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். நான் இந்த சீலா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முதல் சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மீனை பொரிச்சு எடுத்துட்டு வைக்க போகிறேன். அதுக்கு நான் உப்பு மஞ்சள்
இந்த தனி மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டேன் நான் மீனை. இந்த மீன் வந்து பொரிச்சு எடுத்து போட்டு குழம்பு வச்சா கொஞ்சம் டேஸ்ட் கூடவே இருக்கும்ன்றதுக்காண்டி நான் இப்படி செய்கிறேன். சும்மாயும் மீனை புளியில் அவிய வச்சு அப்படியும் மீன் குழம்பு வச்சு எடுக்கலாம். மீனை வந்து ஒரு 2 நிமிஷம் பொரிச்சு எடுத்தாலே காணும். கன நேரம் இது பொரிய தேவையில்லை. மீன் என்னன்னா எடுக்க போகிறேன். இந்த மீன் குழம்பை வைக்கிறதுக்கு சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி சூடான அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் இதுக்கும் சேர்க்கிறேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் கொதிச்ச பிறகு கடுகு சேர்ப்போம். இதோட பெருஞ்சீரகம், வெந்தயமும் கொஞ்சம் சேர்ப்போம். அதோட இந்த கருவேப்பிலை ரொம்ப சேர்ப்போம். வெங்காயம் சேர்ப்போம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வேற மட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்ப்போம் இதுக்கு. இப்போ வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கி கொண்டு வந்துட்டு நான் இதோட தக்காளி கொண்டு வெட்டி வச்சிருக்கிறேன், அதை சேர்க்க போகிறேன். நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி கொஞ்ச நேரம் அவிய வேணும். அதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அவிய விட போறேன். அதோட இதுக்களவான உப்பையும் சேர்க்கிறேன். இதுக்களவான யாழ்ப்பாணத்து கறி பவுடர் இப்ப சேர்க்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து அவிய விடுவோம். கொஞ்ச நேரம் இதை மூடி அவிய விடுவோம். இப்போ இந்த தக்காளி தூள் இதெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. நான் இனிமேல் இதுக்கு தேவையான புளியை சேர்க்க போகிறேன். புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன், அதை இதுக்கு சேர்ப்பேன். நான் இந்த மீன் குழம்புக்கு உள்ளி, மிளகு, சீரகம் இதை 3ஐயும் உரல்ல இடித்து வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து இப்போவே அவிய விடுவோம். இந்த புளியை விட்டு குழம்பு ஒரு கொதி வர நான் தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன், அதை இதோட சேர்க்க போகிறேன். இன்றைக்கு நான் கொஞ்சம் தேங்காய் பால் கூட விட்டு தான் செய்கிறேன். இப்போ பால் விட்டு குழம்பு ஒரு கொதி வந்த பிறகு இந்த பொரிச்சு எடுத்து வச்ச மீனை நான் சேர்க்கிறேன். முதலே சேர்க்க தேவையில்லை, பொரிச்ச நாடி கொஞ்சம் குழம்பு கொதிச்சு வரவே சேர்த்தாலே காணும். மீனை போட்டுட்டு எல்லாத்தையும் முறுக்கா கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். அகப்ப கண்டபடி வைக்கக்கூடாது, என்னென்னா உடைஞ்சிடும் மீன். பொரிச்ச நாடி உடையாது என்றாலும் வைக்கக்கூடாது. அப்போ மூடி அவிய விடுவோம் மீனை. இப்போ மீனை மெலிசா மெட்ட சைட் திருப்பி விடுவோம்.
இந்த குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் உப்பு புளி பார்த்துட்டு காணாட்டி போடுவோம். இப்போ உப்பு புளி எல்லாம் நல்ல அளவாக இருக்குது. நான் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு கக்கி எடுக்க போகிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிட்டுது. நான் 2 கருவேப்பிலை சேர்த்துட்டு கக்கி எடுக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டி போட்டு இன்றைக்கி வித்தியாசமாக தேங்காய் பாலில் ஒரு மீன் குழம்பு. இங்கே பெருசாக தேங்காய் பால் சேர்க்கிறீங்கள தானே, நான் இன்றைக்கி தேங்காய் பாலில் வச்சிருக்கிறேன். அதோட இந்த உள்ளி மிளகு எல்லாம் முடித்து போட்டு நல்ல வாசமாக இருக்குது. நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து பாறை மீன் முள்ளிலே ஒரு சொதியும் வச்சு சீலா மீனிலே ஒரு குழம்பும் வச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவை தாங்கோ. நன்றி. இன்றைக்கு எங்களோட மதிய சாப்பாடு குத்தரிசி சோறு, அதோட சீலா மீன் குழம்பு, சொதி. ஒரு நல்ல ஒரு சுவையான சாப்பாடு. நீங்களும் செய்து பார்க்கலாம்.